ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு முக்கியமான நியூஸை பத்தி தான் இப்போ பேச போறோம். மயிலாடுதுறையில சரத்குமார்னு ஒரு அண்ணன் இப்போ தன் காதலி ஏமாத்திட்டாங்கன்னு அவர் இறந்து விட்டார். அவரை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். அவர் எடுத்த அந்த விபரீத முடிவு மிக ஒரு தவறான ஒரு செயல். அந்த முடிவு மட்டும் தயவு செய்து யாருமே எடுத்துறாதீங்க. காதலிக்காமலும் யாரும் சாகக்கூடாது, காதலிக்காகவும் யாரும் சாகக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. காதலால் அனைவரும் ஒன்று, காதலிக்கே நம் இருவரும் ஒன்று என்று ஒரு காவியமாக உங்கள் காதல் இருக்க வேண்டியமே தவிர இப்படி கன்றாவியாக உங்கள் காதல் இருக்கக்கூடாது. நான் யார சொல்ல வரேன்னா அந்த பெண்ணை சொல்கிறேன். இது மிக ஒரு தவறான ஒரு செயல். 10 வருடமாக ஒருவரை காதலித்து விட்டு நான் உன்னை காதலிக்கவில்லை என்று சொல்வது மிக தவறான ஒரு செயல். அந்த தவறை மட்டும் யாருமே தயவு செய்து செய்திடாதீங்க. பெண்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒண்ணு, காதலிக்கிறவன கல்யாணம் பண்ணீங்க. அப்படியும் இல்லைன்னா உங்க வீட்டுல பார்த்து வைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தர்னு தயவு செய்து போவாதீங்க. ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தர்னு தயவு செய்து போவாதீங்க. அது மிக தவறான ஒரு செயல். எல்லா ஆண்களுக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனி யாரும் இந்த விபரீத முடிவு எடுக்கக்கூடாது. நம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு செயல் இனி நடக்கக்கூடாது. ஏமாற்றிய அந்த பெண்ணே நம் தமிழ்நாட்டில் வாழ தகுதி இருக்கும் பொழுது உண்மையாக இருந்த சரத்குமார் அண்ணனுக்கு என்ன தகுதி இல்லாத போயிடுச்சு. அவர் உயிரை மாத்தி கொண்டார். அது மிக தவறான ஒரு செயல். இனி வரும் காலங்களில் ஒரு பெண் நம்மள வேணான்னு சொல்ற அளவுக்கு யாரும் தயவு செய்து காதலிக்காதீங்க. நீங்கள் காதலிக்கின்ற பெண் உங்கள் ஆசைக்கு ஒத்து வருவாளான்னு பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்களான்னு மட்டும் பாருங்க. தயவு செய்து இனி எந்த ஆண்களும் ஏமாற வேண்டாம். தமிழ்நாட்டில் இன்றும் ஒரு சில உண்மையான காதல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இறந்தால்தான் அது உண்மையான காதல் என்ற அர்த்தம் இல்லை. அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும். இனி வரும் காலங்களில் யாரும் காதலுக்காக சாகக்கூடாது. நீங்கள் அனைவரும் உங்கள் பெற்றவர்களை நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பாருங்க, காதலுக்காக 2 நிமிஷத்துல ஒரு உயிர் போயிடுச்சு. யாரும் இனி காதலுக்காக சாகக்கூடாது. பெண்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் போவாதீங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழுங்க. அதுதான் ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகு. இனி வரும் காலங்களில் ஆண்களை பெண்கள் யாரும் ஏமாற்ற வேண்டாம், பெண்களையும் ஆண்கள் யாரும் ஏமாற்ற வேண்டாம். காதல் ஒரு புனிதமானது, அழகானது. அது ஒரு காவியம். அதை யாரும் இப்படி கேவலப்படுத்த வேண்டாம். அதால யாரும் உயிரும் இழக்க வேண்டாம்.